குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. பிரிட்டிஷ் வால்யூம் 2 புக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் லாஸ்ட் வந்து நோபல் ப்ரைஸ் இருக்கும். நோபல் ப்ரைஸ்க்கு ஒரு 1 பேஜ் முன்னாடி ட்வைஸ் டைம் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும். அந்த பேஜை கொஞ்சம் எடுத்துக்க முடியுமா? பிரிட்டிஷ் வால்யூம் 2 புக்கில் லாஸ்ட் பேஜுக்கு ஒரு 1 பேஜ் முன்னாடி நோபல் ப்ரைஸ் வின்னர் லிஸ்ட்டுக்கு முன்னாடி. எடுத்தாச்சா எல்லாரும்? எஸ் மேம். எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் வால்யூம் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ஏதாவது பெண்டிங் இருக்கிற மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு தாட் இல்லை புரியல, இது இன்னும் பெண்டிங் இருக்கு அந்த மாதிரி? நோ மேம். இல்லை, நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? கம்மிங் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. 70 மார்க்ஸ்க்கு இருக்கு. நான் கொஷின் எடுத்தேன், கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. ஓகேவா? நான் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 35 கொஷின்ஸ் இருக்கு. 70 மார்க்ஸ்க்கு டெக்ஸ்ட் எழுதுவீங்க. நெட் எக்ஸாம் கொஷின்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினா நான் உள்ள கேட்டு வைக்கல. பிகாஸ் தெரிஞ்சதை திருப்பி திருப்பி எழுதுறது என்ன பிரோஜனம்? அது பிரோஜனம் கிடையாது. எது தெரியலையோ அதை திருப்பி நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். நான் சாஃப்ட் காப்பி ஆஸ் யூஷுவல் நான் சென்ட் பண்ணிடுவேன். டேக் அ பிரிண்ட் அவுட், அதுல இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல எனக்கு சுத்தமாவே தெரியல அப்படின்னா முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை அகைன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்ன டாபிக் தெரியல அதை படிங்க. அதனால தான் பேஜ் நம்பர்ஸ் நான் கம்மியா கொடுத்தேன். 79 பேஜஸ், ஐ மீன் கரெக்டா 80 பேஜஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த வீக்குக்கு. ஓகேவா? இன்னும் கரெக்டா 2 days டைம் இருக்கு. நாளைக்கு ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே ஈவினிங் தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். ஸோ இன்னும் கரெக்டா பார்த்தா 48 hours உங்களுக்கு டைம் இருக்கு. டேக் யோர் டைம், ரிவைஸ் இட். பிகாஸ் ஷேக்ஸ்பியரோட பாட்டை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷேக்ஸ்பியரோட பாட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் உங்களுக்கு நடுவில் இருந்திருக்கும். அவனை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பக்கம் 55 பக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். சரியா? அதை தரோ பண்ணிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. தெரியல அப்படின்னு சொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அட் லாஸ்டா நெக்ஸ்ட் வீக் அகைன் 1 week கேப் போட்டு ரிமைனிங் இருக்கிற 80 பேஜஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண 140 பேஜஸ் வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். எல்லாருக்கும் ஓகே மேம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சு சொல்லுங்கடா. கிரீக்கோ ரோமன்ல இருந்து ஆகஸ்டன் வரைக்குமா மேம்? சாட்டர்டே. ஆமாடா. ஏன் திடீர்னு இப்ப கேக்குறீங்க லேகா? 80 பேஜஸ் சொன்னீங்க. 79 பேஜஸ் வரைக்கும் ஜக்கோபியன் ஏஜ் முடிகிற வரைக்கும் இருக்குடா. நான் புக்ல செக் பண்ணப்போ. ஓகே மேம். ஓகேவா? ஜக்கோபியன் ஏஜ் முடிகிற வரைக்கும் இருக்கு. மிடில்டன் டெக்கர் எல்லாம் வந்தாங்கல்ல, அந்த பீரியடோட முடிகிற மாதிரி இருக்கு அது எல்லாமே. அதுக்கப்புறம் இருக்கிறது வரைக்கும் இப்ப நடத்தின வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் திருப்பி அகைன் 1 week டைம் இருக்கு. டேக் யோர் டைம், கம்ப்ளீட் ஆஃப். ஓகேவா? சாட்டர்டே எக்ஸாம்க்கு லீவ் போடாதீங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. லைவ்ல தான் அகைன் நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி மட்டும் நான் குரூப்ல போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ செஷன் ஒரு 20 to 25 minutes தான் இருக்கும். நான் இப்போ உடனே வைண்ட் அப் பண்ணிடுவேன். நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், சாரி புக்கர் பிரைஸ் வின்னர்ஸோட லிஸ்ட் என்னன்றதை இன்ட்ரோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க நோபல் பிரைஸ் எப்படி மெமரைஸ் பண்ணிட்டு வரீங்களோ நீங்க புக்கர் பிரைஸோட இயரையும் மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதனால இப்போ படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சிருவீங்கல்ல அப்படின்றதுனால கம்ப்ளீட் பண்ணலான்னு தொடலாம். அந்த செஷனோட நான் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். ஏன்னா முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால. ஸ்கிரீன் விசிபிளாடா? எஸ் மேம். புக்கர் பிரைஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. சரியா? அதுல ஒரு 5 ரைட்டர்ஸ் மட்டும் 2 ஒர்க்குக்கு 2 தடவை புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 10 to 12 இயர்ஸோட புக்கர் பிரைஸ் லிஸ்ட்டை நீங்க அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க கவர் பண்ணிருவீங்க. அப்ப அது யாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்பிடிவில நம்ம யார் யாரை படிச்சோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப ட்வைஸ் டைம் புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேஎம் கோட்ஸே. ஜேஎம் கோட்ஸே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீ இஸ் அ சவுத் ஆப்பிரிக்கன் ரைட்டர். இவருக்கு ஒரே ஒரு ஒர்க் தெரியும்ல உங்களுக்கு. வாட் இஸ் தட்? ஃபோ அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். தலைவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 2003. எஸ், 2003. சரியா? இவருக்கு மொத்தம் 9 ஒர்க் உண்டு. அதுல 2 ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? லாஸ்ட் டைம் கூட ஜேஎம் கோட்ஸியோட ஆட்டோபயோகிராஃபில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நெட்ல. அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப ஜேஎம் கோட்ஸே 2 ஒர்க்குக்கு வந்து நோபல் பிரைஸ் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எந்த ஒர்க்குலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கே அப்படின்ற ஒர்க்குக்கும் டிஸ்கிரேஸ் அப்படின்ற ஒர்க்குக்கும் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பார். சரியா? நான் மேபி சொல்லும் போது நோபல் பிரைஸ்ன்னு சொல்லிட்டேன்னா ஐம் சாரி. ஏதோ சொல்லும் போது எனக்கு நோபலும் புக்கரும் குழப்பிக்கிட்டே இருக்கு. சரியா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புக்கர் பிரைஸ். நான் ஒரு வேளை இன்பிடுவேல மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிக்கில் கே வந்து 1983, டிஸ்கிரேஸ் வந்து 1999 பப்ளிஷா இருக்கும். இந்த 2 ஒர்க்குக்கும் அவர் என்ன வாங்கியிருப்பாரு அப்படின்னா புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அப்போ ஜேஎம் கோட்ஸேக்கு ஒரு ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது கூட இப்போ நம்ம 2 ஒர்க் ஆட் பண்ணிட்டோம். இயரோட படிக்கணும். பிகாஸ் அது புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க்கு சம்மேஷன் முத கூட நமக்கு டெஃபினட்டா தெரியணும். சரியா? அடுத்தது பீட்டர் கேரி. பீட்டர் கேரி அப்படின்றவர் ஆஸ்திரேலியன் ரைட்டர். ஆஸ்திரேலியன் ரைட்டர்ல நமக்கு ஆல்ரெடி யாரு தெரியும்? நோபல் பிரைஸ் வாங்கினவர்
பேட்ரிக் ஒயிட். எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 2009. 73. 1973. ஏன் ஜமல் 2009 சொன்னீங்க? 2009ல சரி, ஓகே. 1973. சரி, ஆஸ்திரேலியன் ரைட்டர்ல இன்னொருத்தர் நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா பேட்ரிக் ஒயிட் வந்து 1973ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? இப்ப அதே மாதிரி இன்னொரு ஆஸ்திரேலியன் ரைட்டர் யாரு அப்படின்னா பீட்டர் கேரி. இவரும் இம்பார்ட்டன்டான ஆளு. இவருக்கு மொத்தம் 2 ஒர்க்குக்கு இவர் நோபல் பிரைஸ் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஆஸ்கர் அண்ட் லுசண்டா அப்படின்ற ஒர்க்குக்கு 1988ல வாங்கியிருப்பாரு. அப்புறம் ட்ரூ ஹிஸ்டரி ஆஃப் கெல்லி கேங் அப்படின்ற ஒர்க்குக்கு 2001ல அவர் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் அண்ட் டைம் ஆஃப் மிகில்கே, அடுத்த டிஸ்கிரேஸ் ஜெயம் கோட்சேயோடது, பீட்டர் கேரியோடது ஆஸ்கர் அண்ட் லுசண்டா, ட்ரூ ஹிஸ்டரி ஆஃப் கெல்லி கேங். இந்த 2 ஒர்க்கும் ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? இது செகண்ட் ஆத்தர். தேர்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜே.ஜி. ஃபெரால் வந்து ஒரு ஐரிஷ் ரைட்டர். சரியா? இவர் வந்து ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பார், எம்பையர் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பார். அந்த ட்ரிலஜியில மொத்தம் 3 ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுல 2 ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 2 ஒர்க் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1970ல. செகண்ட் வந்து சீஜ் ஆஃப் கிருஷ்ணபூர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1973ல. சிங்கப்பூர் கிரிப் வந்து 1978ல. இது எல்லாத்துக்கும் இயர் படிக்க தான் செய்யணும், ஏன்னா எல்லாமே அவார்டு வாங்கின ஒர்க்கு டெஃபினட்டா இயர் தெரியணும். சரியா? ஜே.ஜி. ஃபெராலோடது எம்பையர் ட்ரிலஜின்னு சொல்லி பார்க்கும்போது 3 ஒர்க் வரும். அதுல 1 வந்து ட்ரபிள், செகண்ட் வந்து சீஜ் ஆஃப் கிருஷ்ணபூர், தேர்ட் வந்து சிங்கப்பூர் கிரிப். 1970, 1973, 1978 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரபிள்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரபிள்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கை ஜே.ஜி. ஃபெரால் என்ன பண்ணிருவாரு, 1970லே பப்ளிஷ் பண்ணிருவாரு. சரியா? ஆனா 1970ல இந்த புக்குக்கு புக்கர் பிரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. 1970ல அந்த வருஷத்துல யார் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா, த எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு பெர்னைஸ் ரூபன்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. சரியா? ட்ரபிள்ஸ் பப்ளிஷ் ஆனது 1970 தான். ஆனா 1970ல அதுக்கு புக்கர் பிரைஸ் கொடுக்கல. அந்த 1970ல புக்கர் பிரைஸ் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, த எலெக்டட் மெம்பர்ஸ் பெர்னைஸ் ரூபன்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஐ மீன் பெர்னைஸ் ரூபன்ஸ் அப்படின்ற ஆத்தருக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? ட்ரபிள்ஸ்க்கு எப்போ புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா 2010ல அதை ரீகன்சிடர் பண்ணி லாஸ்ட் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க. LAST இல்ல LOST. ஓகேவா? LOST லாஸ்ட் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2010ல புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ட்ரபிள்ஸை பப்ளிஷ் ஆன இயர் என்னன்னு சொல்லி கேட்டா 1917 சொல்லணும். புக்கர் பிரைஸ் வாங்கின இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 2010 தான் சொல்லணும். சரியா? இந்த பாயிண்ட் வந்து தேவையில்லாத பாயிண்ட் தான், பட் ஸ்டில் நீங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தர படிச்சிருவீங்களே அப்படின்றதுக்காக. அப்ப 1970ல உண்மையாவே யாரு வாங்கினா அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு பெர்னைஸ் ரூபன்ஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிட்டீங்க. சரியா? ட்ரபிள்ஸ்க்கு 2010ல லாஸ்ட் புக்கர் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்ப 2010ல உண்மையாவே யார் புக்கர் பிரைஸ் வாங்கினா, லாஸ்ட் புக்கர் பிரைஸ் ட்ரபிள்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க, உண்மையா அந்த இடத்துல யார் புக்கர் பிரைஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்த்தா த ஃபிளிங்கர் கொஸ்டின் அப்படின்ற ஒர்க்குக்கு ஹோவர்ட் ஜாக்கப்சன் அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. சரியா? இதை நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு சொன்னா, ட்ரபிள்ஸ் வந்து 2010ல லாஸ்ட் புக்கர் பிரைஸ் கொடுத்தாங்க அதுக்கு. அப்போ அந்த இடத்துல யார் வாங்கினா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. அதனால அவர் என்ன டைட்டில் வச்சுட்டாரு அப்படின்னா ஃபிளிங்கர் கொஸ்டின் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாரு. 2010ல ஹோவர்ட் ஜாக்கப்சன் அப்படின்றவரு ஃபிளிங்கர் கொஸ்டினுக்கு ரியலா புக்கர் பிரைஸ் வாங்கினார் 2010ல. புரியுதா இந்த 3 பாயிண்ட்டும் இல்ல குழப்பறேனா? புரியுது மேம். புரியுதுல்ல? எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1970யோட புக்கர் பிரைஸையும் 2010ஓட புக்கர் பிரைஸையும் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அப்போ நீங்க இன்னும் 2 ஒர்க்கு புதுசா படிப்பீங்க. பெர்னைஸ் ரூபன்ஸ் ஒரு ஆத்தர் இருக்காரு, ஹோவர்ட் ஜாக்கப்சன் ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் புக்கர் பிரைஸ் வாங்கின ரைட்டர்ஸ். அப்ப இவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னன்றதை நம்ம படிக்கணும் அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணணும். சரியா? அப்ப ஜே.ஜி. ஃபெராலுக்கு மொத்தம் 3 ஒர்க், ட்ரபிள்ஸ், சீஜ் ஆஃப் கிருஷ்ணபூர், சிங்கப்பூர் கிரிப். ஓகேவா? 1970, 1973, 1978 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ட்ரபிள்ஸ்ல மட்டும் லைட்டா கன்ஃபியூஷன். புக்கர் பிரைஸ 2010ல தான் கொடுத்திருப்பாங்க லாஸ்ட் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே 1970ல அப்ப யார் வாங்கினா, 2010ல உண்மையாவே யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹோவர்ட் ஜாக்கப்சனையும் பெர்னைஸ் ரூபன்ஸையும் பாக்குறோம். சரியா? கிளியரா பாயிண்ட் ஜே.ஜி. ஃபெராலோடது? எஸ் மேம். எஸ். அடுத்தது ஹிலாரி மேண்டல். ஓகேவா? ஹிலாரி மேண்டல் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் பிரிட்டிஷ் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ட்வைஸ் டைம் புக்கர் பிரைஸ்க்கு. இவங்களும் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாங்க, தாமஸ் கிராம்வெல் ட்ரிலஜி அப்படின்னு ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாங்க. சரியா? தாமஸ் கிராம்வெல் ட்ரிலஜி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். மிரர் அண்ட் த லைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிரர் அண்ட் த லேம்ப்னு பார்த்தோம். யாரோடது? M.H. Abraham. What is the publication year? 19 சொல்லி கொடுத்தேன். 1954. சரியா? 54 48 54 தான் நினைக்கிறேன். கைஸ் கரெக்டா தான் போட்டிருக்கேனா? 58 கா. 58. Thank you so much ஜமல். 1958. ஓகே, எனக்கு 48. ஓகே,
ஸோ மிரர் அண்ட் த லேம்ப் வந்து எம்எஸ் ஆப்ரகாம்ஸோடது 1958 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஹிலாரி மேண்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விமன் பிரிட்டிஷ் ஆத்தர். இவங்க 2 ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஊல் ஃபால் அப்படின்ற ஒர்க் 2009 பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல யாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆன் பாயில் அப்படின்ற அந்த கிங்கோட ஒய்ஃபோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பிரிங் அப் த பாடிஸ் 2012 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கும் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த 2 ஒர்க்கும் எது கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா தாமஸ் கிராம்வெல் ட்ரிலஜி அப்படின்ற ஒரு ட்ரிலஜி கீழே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ட்ரிலஜியில் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒர்க் என்ன அப்படின்னா மிரர் அண்ட் த லைட். அங்க எப்படி நம்ம எம்பையர் ட்ரிலஜி கீழே சிங்கப்பூர் குரூப் வந்து சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி தான் தாமஸ் கிராம்வெல் ட்ரிலஜில மிரர் அண்ட் த லைட் அப்படின்ற ஒர்க் வந்து சும்மா இருக்கு. ஒரு மிரர் அண்ட் த லைட் அப்படின்னு பார்க்கும்போது மிரர் அண்ட் த லேம்ப் அப்படின்னு பார்த்தா அது எம்எஸ் ஆப்ரகாம்ஸ் வந்து 1958 பப்ளிகேஷன். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மிரர் எதை இண்டிகேட் பண்ணுது, லேம்ப் எதை இண்டிகேட் பண்ணுது, அதனால அது இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா. அடுத்த ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா மார்கரெட் ஆட்வுட். மார்கரெட் ஆட்வுட் வந்து கெனடியன் ரைட்டர். மார்கரெட் ஆட்வுட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க 2 ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஒன்னு வந்து பிளைண்ட் அசாசின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. பிளைண்ட் அசாசின் அப்படின்ற ஒர்க் வந்து 2000 பப்ளிஷ் ஆகி புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் டெஸ்டமென்ட் அப்படின்னு ஒரு எழுதிருப்பாங்க. த டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லி 2019 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த டெஸ்டமென்ட் அப்படின்ற ஒர்க் வந்து எதோட சீக்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹேண்ட்மேட் டேலோட சீக்வல். ஹேண்ட்மேட் டேலுக்கும் புக்கர் பிரைஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஹேண்ட்மேட் டேல் அப்படின்றது அவங்களோட மேஜரான ஒர்க் 1985. ஓகேவா. அந்த ஒர்க்கோட சீக்வல் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஸ்டமென்ட். ஆனா அந்த சீக்வல்ல பப்ளிஷ் ஆன ஒர்க்குக்கு தான் புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். த டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் அப்படின்னு பார்த்தா பிளைண்ட் அசாசின் 2000, த டெஸ்டமென்ட் வந்து 2019 புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம். டெஸ்டமென்ட் கூட ப்ரீக்வல் சீக்வல் ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹேண்ட்மேட் ஸ்டைல் 1985 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா. அப்போ 2019 மார்கரெட் ஆட்வுட்க்கு மட்டும் புக்கர் பிரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஷேர்டு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. அப்ப அவங்க கூட ஷேர் பண்ணி புக்கர் பிரைஸ் யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேர்ள், விமன் அண்ட் அதர் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்ட் எவரெஸ்டோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஷேர்டு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இதுலதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர்டு புக்கர் பிரைஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பாக்குறீங்க. சரியா. டெஸ்டமென்ட் அப்படின்ற அந்த ஒர்க்கு கூட ஷேர் பண்ணி புக்கர் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு சொன்னா பெர்னார்ட் எவரெஸ்டோ, கேர்ள், விமன் அண்ட் அதர் அப்படின்ற இந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா கதை? Yes, ma'am. எஸ். இப்ப கீழே கொடுத்திருக்க பாயிண்ட்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டு வின் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டு வின் நோபல் பிரைஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாடி காடிமர். நாடி காடிமர் அப்படின்றவர் நோபல் பிரைஸ் எப்ப வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1991 வாங்கியிருப்பாரு. ஆல்ரெடி இன்னைக்கு நோபல் பிரைஸ் ஒன்று புதுசா சொல்லி கொடுத்தேன். ஜான் ஸ்டைன்பேக் 1962, டஸ்ட் பவுல் ட்ரிலஜி, மைஸ் அண்ட் மென், கிரேப்ஸ் ஆஃப் ராத், ஈஸ்ட் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லி 3 ஒர்க் நான் சொல்லி கொடுத்தேன். சரியா. அங்க வந்து நோபல் பிரைஸ் புதுசா படிச்சோம் 1962 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க ஒரு புது நோபல் பிரைஸ் என்ன படிக்கிறோம், நாடி காடிமர் அப்படின்றவர் 1991 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. உங்களுக்கு 1993 தான் தெரியும். 1993 யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? Toni Morrison. டோனி மாரிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப 1991 யார் வாங்கியிருப்பா அப்படின்னா நாடின் காடிமர். இப்ப இந்த 1991க்கும் 93க்கும் நடுவில் 92ன்னு ஒண்ணு இருக்கு. சரியா. அப்ப 1992 யார் வாங்கியிருப்பா அப்படின்னா டெரக் வால்காட். டெரக் வால்காட், DERREK, டெரக் வால்காட், WALCOT, டெரக் வால்காட்னு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. இப்ப நீங்க 3 வருஷத்தையும் திறந்து படிச்சிட்டீங்களா. 1991 வந்து நாடி காடிமர், 1992 வந்து டெரக் வால்காட், 1993 வந்து டோனி மாரிசன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப 3 நோபல் பிரைஸ் நீங்க திறந்து படிச்சிருக்கீங்க. 91, 92, 93 அப்படின்னு சொல்லிட்டு. 95 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சீமஸ் ஹெனி அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா பாயிண்ட்? Yes, ma'am. எஸ். இப்ப நாடி காடிமர் ஏன் இழுத்தேன் அப்படின்னு சொன்னா ஹீஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டு வின் நோபல் பிரைஸ் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அப்போ நாடி காடிமர் நோபல் பிரைஸ் எப்ப வாங்கினார்? அவர் நோபல் பிரைஸ் மட்டும் தான் வாங்கினாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவர் புக்கர் பிரைஸும் வாங்கினார். எந்த ஒர்க்குக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா த கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பார். அது வந்து 1974 பப்ளிஷ் ஆகி புக்கர் பிரைஸும் 1974 வாங்கியிருக்கோம். கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்ற அந்த ஒர்க் தனியா தான் புக்கர் பிரைஸ் வாங்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, அது ஷேர்டு புக்கர் பிரைஸ். அவங்க கூட சேர்ந்து யார் இன்னொருத்தங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டான்லி மிடில்டன்ன்ற ஒருத்தங்க ஹாலிடே அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க. அதனால இது ரெண்டுமே 1974 போட்டிருக்கேன். அப்ப ஷேர்டு புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்கரெட் ஆட்வுடோட த டெஸ்டமென்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு ஷேர்டு புக்கர் பிரைஸ் கேர்ள், விமன் அண்ட் அதர், பெர்னார்ட் எவரெஸ்டோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா. அதே மாதிரியே நாடி காடிமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சர்வேஷனிஸ்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு ஷேர்டு புக்கர் பிரைஸ் யார் அப்படின்னா ஸ்டான்லி மிடில்டனோட ஹாலிடே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது PH நியூபை சம்திங் டு ஆன்சர் ஃபார் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோபல் பிரைஸ் எப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ், ஆமா ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ். ஓகேவா. நோபல் பிரைஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் புக்கர் பிரைஸ். அது மாத்திக்கோங்கடா. மாத்திட்டீங்களா அத? எஸ் மேம்.
ஃபர்ஸ்ட் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஐஸ் நியூ பை அப்படின்னு ஒருத்தங்க சம்திங் டு ஆன்சர் ஃபார் அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க சரியா. இப்போ புக்கர் பிரைஸ் பார்த்ததுனால இவ்வளோ புக்கர் பிரைஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. இவ்வளோத்துக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னா இயர் படிக்கணும், 2 ட்ரிலஜி படிக்கணும். தென் அதுல ட்ரிலஜி அப்படின்னு பார்க்கும்போது 2 ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ரா இருந்த ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் யார் வாங்கினா, அவங்களோட நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாங்க, அவங்க புக்கர் பிரைஸ் எப்போ வாங்கினாங்க அப்படின்றத ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இதை நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். கிளியரா இந்த பாயிண்ட்ல எதுவும் குழப்பதெல்லாம் சொல்லி கொடுத்ததுல Clear, ma'am. கிளியரா? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. ஹோம்ஒர்க் எக்ஸாம் படிச்சிருங்க சரியா. Okay, Okay. ma'am.